ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணமணக்கும் சமையல். இன்றைக்கி மணமணக்கும் சமையல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஈஸியாக மணக்க வடகம் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருமே சாம்பார் வைப்போம். ஆனால் வடகம் போட்டு சாம்பார் வச்சோன்னா அது வாசனையே வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி நான் அதை தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இதில் நான் வெண்டைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு காயில் கூட ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டிருக்கேன். கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல குக்கரில் கழுவின பருப்பை முதல்ல போட்டுடலாம். அப்புறமா அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க பூண்டில் 4லேருந்து 5 பல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சீரகம், வெந்தயம் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணும்போது பருப்பு சீக்கிரம் வெந்துடும். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா பருப்பு வெந்துடும். அதுக்கப்புறமா பேன் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வடகத்தை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. வடகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். தாளிப்புக்கு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இடித்து வச்சுருக்க 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயில் நல்லா வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் பருப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வெங்காயத்தை நல்லா பொரிங்க. வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். அது வரைக்கும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வெங்காயம் பச்சை வாசனை போகும். இது பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாதிரி வந்திருக்குல்ல, இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க தக்காளியை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி பழமாக இருந்ததுன்னா நமக்கு சாம்பார் நல்லா கலராக இருக்கும். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா அதில் இருக்க கொழகொழப்பு தன்மை இருக்கும். அது போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நான் வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கி வரட்டும். அதில் இருக்க கொழகொழப்பு தன்மை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், கடை மிளகாத்தூள் கிடையாது. கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கடைசியில் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் வெண்டைக்காய் வெந்துடும். இப்போ வெண்டைக்காய் சாம்பாருக்கு நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நீங்கள் வேறு ஏதாவது காய் போடும்போது அந்த காயை நீங்கள் இதே ப்ரொசீஜரில் செய்யலாம். ஒரு பக்கம் பருப்பு வெந்துருச்சு. ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா பருப்பை சட்டிக்கு மாற்றிட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா கடைஞ்சியாச்சு. இப்போது காய் வெந்துருச்சான்னு பார்க்கணும். காய் நல்லா வெந்துருச்சு. வெந்த காயில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு சாம்பாரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டிமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறமா சால்ட்டு செக் பண்ணிக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுல சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கிறதால நான் பருப்பு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலையை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொத்தமல்லி நிறைய ஆட் பண்ணிங்கன்னா சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். அதனால நீங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சாம்பார் 2 கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக ஈஸியாக மணமணக்க வடகம் சாம்பார் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.